இலங்கை நாட்டை பொறுத்தமட்டிலே தற்போது கடந்த சில காலங்களாக இந்த எல் நினோ காலப்பகுதி காரணமாக நாட்டிலே பல்வேறு விதமான வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறாக இருக்கின்ற இந்த தருவாயிலே நாட்டினுடைய பல்வேறுபட்ட பாகங்களில் குறிப்பாக முல்லைத்தீவு, வவுனியா, திருகோணமலை, புலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொடதாகலை ஆகிய பகுதிகளில் வெப்பநிலையானது ஒரு எச்சரிக்கையாக செயற்பட வேண்டிய ஒரு நிலையை எட்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையிலே நாட்டினுடைய பல பாகங்களில் ஒரு வறட்சியான ஒரு காலநிலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. வவுனியா மாவட்டத்தில் தற்போது சிறுபோக அறுவடை இடம்பெற்று வருகிறது. குளங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ள நிலையில் போதியளவு நீர் கிடைக்காமையினால் இம்முறை விளைச்சல் குறைவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வவுனியா குளத்தில் வழமையாக 15 அடிக்கு நீர் காணப்படுகின்ற நிலையில் நிலவும் வறட்சியினால் அதில் சுமார் 4 அடி மாத்திரமே நீர் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் இந்த குளத்தை நம்பி 200 ஏக்கர் செய்கை மேற்கொண்ட விவசாயிகள் பாரிய சவாலை எதிர்நோக்குகின்றனர். 3 மாத காலமாக மழை இல்லாதால வறட்சி நீடிச்சு கொண்டிருக்கின்றது. சிறுபோகம் பிரச்சனைகள் அதுவும் பெருசாக தண்ணீர் தட்டுப்பாடால விளைச்சல் பெருசாக இல்லை. பிற்பகுதியில் அழிஞ்ச மாதிரி தான் வந்தது, விளைச்சல் காணாது. கால்நடைகளுக்கு தண்ணி இல்லாமல் கால்நடைகள் எல்லாம் பெரிய அவதிப்பட்டு கொண்டிருக்கு. வவுனியா குளம், தாண்டி குளம், மகளங்குளம், ஓயார் சின்ன குளம், மரக்கார குளங்கள் எல்லா குளங்களும் வற்றி இப்போ இதால் கால்நடைகள் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதேபோல் வவுனியா தாண்டி குளத்தின் நீர்மட்டமும் நிலவும் வளர்ச்சியினால் வற்றி காணப்படுகின்றது. வவுனியா பெரியார் குளத்தின் நீரும் முற்றாக வற்றியுள்ளது. இதேபோல் யாழ், அச்சுவேலி, புத்தூர் பகுதியில் வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக மழை கிடைக்காமையினால் விவசாய செய்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அச்சுவேலி, புத்தூர் பகுதிகளில் வெங்காயம், கத்தரி உள்ளிட்ட பயிர் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் கிணற்றில் நீர் வற்றியமையினால் தமது விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியவில்லை என தெரிவிக்கின்றனர். வறட்சியால விவசாயம் சரியாக பாதிக்கப்படுது. மிளகாண்டு, கத்தரி எல்லாம் நன்றாக இருந்துருக்குது. மற்றபடி கிணறுகளில் தண்ணி வற்றி கொண்டு போகுது. கிணத்துல தண்ணி குறைவு. மழை இப்போ போன மார்கழியிலேருந்து மழை இல்லை தானே. இப்போ ஆடு மாடு சாப்பாடு பாருங்க, நீங்கள் ஆடு மாடுகள் இந்த மாதிரி நிற்கிது பாருங்க. காய பச்சை புல்லு கூட கையில் இல்லையே. வெங்காயங்கள் புள்ள எங்கே இல்லை, கிண்டி வச்சுக்கலாம் பார்க்கலையே. வெங்காயம் பயிர் இல்லாமல் இல்லை, எரிஞ்சு வச்சு. வறட்சி காரணமாக புத்தளம் ஆராய்ச்சிக்கட்டு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஆணை விழுந்தால் சரணாலயத்தில் உள்ள பல கிராமங்களில் கால்நடைகள் நீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய சவால்களை எதிர்நோக்குகின்றன. இந்த கால்நடைகள் வளர்க்குறதுனால நிறைய பாதிச்சுக்கிற இந்த கால்நடைகள், இந்த மிருகங்கள் நிறைய தண்ணி இல்லாமல் நிறைய காணிகளில் இந்த தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து சில இடத்துகளில் தான் தண்ணி இருக்கிற. அந்த தண்ணியும் இல்லாட்டி நிறைய கஷ்டத்தில் மத்தியில் புத்தளம் மாவட்டத்தில் இந்த வறட்சி காலத்து நாளால் இந்த நீர் வற்றி போய்க்கு கால்நடைகளுக்கு நீர் இல்லாத தன்மை, புல்லெல்லாம் காஞ்சி வறண்டு போய்க்குது. இங்கே உள்ள மக்கள், உளுந்தவள உள்ள மக்கள் 150% மக்கள் கால்நடை வளர்ப்பில் தான் ஈடுபட்டு வராங்க. இப்போ அந்த கால்நடை வளர்ப்புக்கு ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு மேய்ச்சல் தரையும் இல்லை, குடிக்கிறது கொடுக்க தண்ணியும் இல்லை.